திமுகவினர் அவங்க இப்படிதான் பேசணும். ஏன்னா மக்களை இன்னைக்கு இவ்வளோ லட்சம் கோடி, இன்னைக்கு யாரு எந்த எந்த தரப்பு மக்கள் இன்னைக்கு நிம்மதியா இருக்காங்க? அரசு ஊழியர்கள் சரியான ஓய்வூதியம் இல்லாம நடுத்தெருவில் இருந்து போராடுறாங்க. அங்கன்வாடி பணியாளர்கள் நடுத்தெருவில் போராடுறாங்க. இன்னைக்கு ஒரு தரப்பினரும் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சரியா நடத்த வக்கில்லாத இன்னைக்கு மாணவர்கள் நடுத்தெருவில் போராடுறாங்க. இதுக்கு ஒரு தரப்பு மக்களும் நடுத்தெருவில் தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்க வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டு இப்படி மக்கள் ஒரு அடிப்படை வசதிகளே இன்னைக்கு மக்களுக்கு, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கப்போ இவ்வளோ லட்சம் கோடி மக்கள் கிட்டேருந்து திருடி இது என்ன? அதாவது இதை விட ஒரு பகல் கொள்ள இன்னைக்கு இந்த ஒரு சம்பவத்துல ஒரு தமிழனும் இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டு மக்களும் உறுதி எடுத்துக்கணும். இனிமே நான் வாழ்க்கை முழுக்க நான் திமுகவினரை ஆட்சிக்கு வர விட மாட்டேன். இதுதான் நான் பண்ண மிகப்பெரிய சதி. ஏன்னா இப்படி ஒரு சனி தமிழ்நாட்டை பிடிச்சதுதான் நான் பண்ண மிகப்பெரிய சதின்னு இன்னைக்கு ஒரு தமிழனும் தயவு செய்து உரிமொழி எடுத்துக்கணும். ஏன்னா அந்த 1020 கோடி யாரோ பணம் இல்லை, அது என்ன நேரு அவர்கள் பணமா? எங்களோட பணம். தமிழக மக்களே நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 1020 கோடின்றது யாரோ பணம் இல்லை. நீங்களும் நானும் உழைச்சு ஒரு நாளும் வீட்டை கவனிக்க முடியாது, பிள்ளைகளை கவனிக்க முடியாம, சாப்பிட நேரம் இல்லாம, தூங்க நேரம் இல்லாம நம்ம உழைச்சு சம்பாதிச்சு நம்ம அரசாங்கத்துக்கு வரி பணம்னு ஒன்று கட்டினா, டாக்ஸ்ன்னு ஒன்று கட்டினா, அந்த டாக்ஸை வச்சு அந்த வரியை வச்சு நல்ல அரசாங்கம் பண்ணி நம்மள மக்களுக்கான திட்டங்களை தீட்டி நமக்கு நல்ல வசதிகள் வேலை வாய்ப்புகள் கொடுக்கும்னு நினைச்சா அதை நல்லா சொராண்டி போய் பிக் பாக்கெட் அடிச்சு இன்னைக்கு ஹவாலா முறையில முழுக்க வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்க.